அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் தலங்களில் என்ன செய்வாரா? நிறுத்துகிறார். ஒரு புலி வேகமாக ஓடுமா? மான் வேகமாக ஓடுமா? மான் தான் ஓடும். ஏன் தெரியுமா? அப்பதான் புலிகிட்ட இருந்து அதால என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். தேவன் எவ்வளவு ஞானமாக படைத்திருக்கிறார் இல்லையா? அதே போல நம்முடைய கால்களை மான் கால்கள் போலாக்குகிறாரா? எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவத்துல இருந்து தப்பிக்கிறதற்காக நம்முடைய கால்களை மான் கால்கள் போலாக்குகிறார். அது பாக்குறதுக்கு அழகாலாம் இருக்கு. அது குச்சி குச்சி காலா தான் இருக்கும். ஆனா அந்த காலுக்குள்ள என்ன இருக்கு? பலம் இருக்கு. அது போலவே மான் கால்கள் போலாக்குகிறாரா நம்மை. இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருந்தாலும் அவர் நம்மை அவருடைய பலத்தால் இடை கட்டி உயரமான ஸ்தலத்துல நிறுத்துகிறதற்கு பலப்படுத்துகிறாரா? நீங்க ஒரு பிரச்சனைய அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு மான்கால்கள் போலாகி நீங்க அதை ஜம்ப் பண்ணி போகும்போதுதான் முன்னாடி இருக்கிற பல பிரச்சனைகளை உங்களால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். யுத்தத்துக்கு உங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு பலப்படுத்துறாரு? நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்ம தாண்டி வெளியே செல்வதற்கு. இது ஒரு பயிற்சி, விசுவாச பயிற்சி கூடம். அந்த ஸ்கூல்ல நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட். நம்மளோட டீச்சர் யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.